இப்போ இந்த வரன் பார்க்கலாம். இப்போ சுமதி வயசு 35, ஒரு 164 சென்டிமீட்டர், ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோகிணி, சாதி வன்னியரில் காடவராய சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்க வேலையில் இருக்காங்க, மாதம் 50,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க மற்ற 4 பேருமா எங்கள் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இவங்க ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா மனசு ஒத்து போகாமல் பிரிஞ்சு தனியாக வந்துட்டாங்கன்னா கடந்த 4 வருஷமாக தனிமையில் தான் இருக்காங்க. இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைகள் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க வயது வரும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 4 வயசு வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க எதிர்பார்ப்பு என்னன்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல வேலை இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு சொந்த வீடுகள் பார்க்குறாங்க. மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்கிறாங்க. எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் சொல்லி எதுவும் இல்லாமல் நல்ல குணமான மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்கம்மா. மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா இது 2ஆம் திருமணமாகணும், ஏன்னா இவங்களுக்கு 2ஆம் திருமணமாக சொல்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் சொல்கிறாங்கம்மா. வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு குழந்தைகள் இருந்தாலும் நல்லபடியாக பார்த்துப்பேன் சொல்கிறாங்கம்மா. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்கிறாங்க. நல்ல குணமான மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த பெண்ணோட வசதி பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் அப்புறம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா உரக்கடை வச்சிருக்காரு. அதாவது இவங்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான எல்லா மருந்தும் வச்சிருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுக்கு தேவையான தீவனங்களும் கம்பெனி தீவனங்களும் சொல்லிட்டு வாங்கி வித்துட்ருக்காங்க. நல்ல வருமானம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு மொத்தமாக ஒரு 3 பிரான்ச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 2 வீடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைகள் 4 கடைகள் கட்டி விட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் நிலம் வச்சு விவசாயமாக பண்ணிட்டு இருக்காங்களாமா. இவங்களுக்கு பொண்ணுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 பெண்ணாக சேர்த்து வச்சுருக்குதான் சொல்கிறாங்க. இந்த பெண்ணோட நலம் கருதி முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்குன்னு அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த வரன் பார்க்கலாம். எங்கள் பேர் சக்தி, வயசு 33, ஒரு 161 சென்டிமீட்டர், ராசி தனுசு, நட்சத்திரம் போராடம், சாதி பார்த்தீங்கன்னா வன்னியரில் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்க வீட்டில் இருக்காங்க, மாதம் 24 சம்பாதிக்கிறாங்க. இவங்க கூட பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும் இருக்காங்க. இவங்க திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு முதல் கணவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு காலத்தில் தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னா இப்போ 2 வருஷமாக தனிமையில் தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஆண் குழந்தை இருக்கிறதால சொல்கிறாங்க. இவங்க வயது வரும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 5 வயசு வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க எதிர்பார்ப்பு வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், வேலைக்கு போனால் குடும்பம் நடத்தக்கூடிய வருமானம் இருக்கணும், தமிழ்நாட்டில் எங்கே தான் ஓகே சொல்கிறாங்கம்மா. மாப்பிள்ளைக்கு 2ஆம் திருமணமாக்கணும், குழந்தைங்க தான் நல்லபடியாக பார்த்துப்போம் சொல்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு சொந்த வீடுகள் எதிர்பார்க்குறாங்க, நல்ல வருமானம் வந்து எதிர்பார்க்குறாங்கம்மா. மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் நல்ல பழக்கம் கொண்ட நல்ல குணமான மாப்பிள்ளைங்க எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளைக்கு 2ஆம் திருமணமாக்கணும், ஏன்னா இவங்களுக்கு இது 2ஆம் திருமணம் சொல்கிறாங்க. வரக்கூடிய மாப்பிள்ளை இவங்க கிட்ட கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்காம நல்லபடியாக வாழ்ந்தா போந்தாமல் எதிர்பார்க்குறாங்க. இந்த பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் அப்புறம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காங்களா. அம்மா வந்து அவசியம் சொல்கிறாங்க. ஒரு சொந்த வீடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் 2 கடைகள் விட்டு கட்டி வாடகை விட்டுருக்காங்களா. பூர்வீக சொத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர் வந்து பரம்பரை சொத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பெண்ணோட நலம் கருதி முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி பல வரங்கள் சேனலில் இருக்குது, உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.